ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நீங்கள் ப்ரோக்ராமிங் துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலோ இல்லை ப்ரோக்ராமிங் துறையில் உங்கள் கரியரை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலோ கண்டிப்பாக ஜிட் மற்றும் ஜிட்ஹப் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிட்னா என்ன, ஜிட்ஹப்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன். வெல்கம் பேக். முதல்ல நம்ம ஜிட் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஜிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டம். இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போ நான் ஒரு வெப்சைட்டை உருவாக்குறேன். அந்த வெப்சைட்ல நான் ஹோம் பேஜ்ல வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படின்னு நான் கோட் பண்ணி இந்த வெப் பேஜை டிப்ளாய் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு அந்த வெல்கம் டு கார்த்திக் ஷோங்கிறது பதிலாக வார்ம் வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த சோர்ஸ் கோட்ல போய் வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படிங்கிறத வார்ம் வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படின்னு மாத்திட்டு அதை நான் மறுபடியும் ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்றேன். வெப் பேஜ்ல அது தெரியுது. ஸோ இந்த சேஞ்சஸ் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் என்னோட யூசர்ல இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் அனுப்புறாங்க. முன்னாடி இருந்த வெல்கம் டு கார்த்திக் ஷோ தான் நல்லா இருந்தது, வார்ம் வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படிங்கிறது பார்க்கறதுனால நீங்க பழையபடியே மாத்திருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. ஸோ அதை நான் பழையபடி சரி மாத்திடல, இத்தனை பேர் வேண்டாம்னு சொல்றாங்க, அவங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி மாத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி நான் மாத்தணும்னா அதுக்கு ரெண்டு அப்ரோச் எடுக்கலாம். முதல் அப்ரோச் பார்த்துட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சோர்ஸ் கோட்ல போய் வார்ம் வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படிங்கிறத வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படின்னு நான் கோட்ல மாத்தி மறுபடியும் டிப்ளாய் பண்ணலாம். அது ஒரு அப்ரோச். ரெண்டாவது அப்ரோச் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வெல்கம் டு கார்த்திக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளாய் பண்ணி ஒரு சோர்ஸ் கோட் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதை வார்ம் வெல்கம் டு கார்த்திக் ஷோ மாத்திரக்கு முன்னாடி அதை நான் ஒரு காப்பி மாதிரி எடுத்து வச்சிருந்தேன்னா, ஒரு சேவாஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்து நான் வச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணேன்னா, டக்குன்னு அந்த காப்பி எடுத்து நான் டிப்ளாய் பண்ணிடலாம். நான் போய் கோட்ல மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டுல இந்த கோட் சேஞ்ச் ரொம்ப சின்ன கோட் சேஞ்ச் தான். அதாவது வார்ம் வெல்கம் டு கார்த்திக் ஷோங்கிறத வெல்கம் டு கார்த்திக் ஷோ மாத்திரம் ஒரு சின்ன கோட். ஒருவேளை நிறைய சேஞ்சஸ் வெப்பேஜ்ல பண்ணி இருந்துட்டு அதனால ஏதோ ஒரு பிரச்சனைகளோ இல்ல நிறைய யூசர்ஸ் பிடிக்கல அந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பழையபடி நீங்க மாத்துங்க அப்படின்னு நமக்கு சொன்னாங்கன்னா, நம்ம போய் பழையபடி கோடை ஒவ்வொன்றையும் மாத்திடுறது சரி வராது. நம்ம பதிலாக நான் ஒரு காப்பி நான் எடுத்து வச்சிருந்தேன்னா அந்த காப்பியை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாம், ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு காப்பியை எடுத்து வைக்கிறேன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, அது ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நான் அந்த காலகட்டத்தில் அந்த சோர்ஸ் கோட் எப்படி இருந்து அப்படிங்கறத ஒரு வெர்ஷனா ஒரு ஸ்னாப்ஷாட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் பண்ணும் போதும் ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, நம்ம திடீர்னு சரி 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி லெவலுக்கு நான் திரும்பி போகணும்னா அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்னாப்ஷாட் தான் அதை எடுத்து அப்படியே நான் டிப்ளாய் பண்ணிடலாம். ஒவ்வொரு வெர்ஷன் பண்ற பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிற பாத்தீங்கன்னா இதை வெர்ஷனிங் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த வெர்ஷனிங் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுற ஒரு டூல் தான் பாத்தீங்கன்னா ஜிட். ஜிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல். ப்ரோக்ராமிங்ல பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு பெரிதளவுல உதவும். ஜிட் இதுக்கு மட்டும்தான் உதவுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது அது எப்ப எடுக்கப்பட்டது, அதுல என்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க, அது எப்ப செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்டு மாதிரியே ஒவ்வொரு டைமும் சேவ் செய்யப்படும். ஸோ அதனால ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த கோட்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத உங்களால அந்த ஸ்னாப்ஷாட்ல எடுக்கும்போது அது பின்னாடி ஹிஸ்டரி ரெக்கார்டு வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு நம்ம சில பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா போக வேண்டாம். பட் இந்த மாதிரி ஒரு வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டமா நம்ம ப்ரோக்ராமிங் கோடோட ஹிஸ்டரி ரெக்கார்டு மாதிரி சேவ் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு டூல் தான் ஜிட் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிட் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி உங்க லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஜிட் அப்படின்னா என்னங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதே ஜிட்ஹப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களோட வெப்சைட்டை நீங்க தனியாளா டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். காலப்போக்கில் உங்க வெப்சைட் நீங்க பெருசு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால நீங்க நிறைய பேர்த்த உங்க டீமுக்கு வேலை செய்யறதுக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 3-4 பேர் உங்க டீம்ல ஜாயின் பண்றாங்க. இந்த 3-4 பேரும் சேர்ந்து உங்களோட வெப்சைட்ல வேலை செய்யணும். ஸோ அப்போ என்ன ஆகணும்னா, உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல நீங்க இது வரைக்கும் உங்க லோக்கல் மிஷின் இன்ஸ்டால் செய்யப்பட்ட ஜிட்ல வச்சு நீங்க அதை வெர்ஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணி பயன்படுத்தி இருக்கீங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு நீங்க அந்த கோட் ஃபைல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அது நீங்க ஒரு பொதுவான இடத்துல வைக்கணும். அதே சமயத்துல உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல்ல, உங்களோட அந்த ஒரு வெப்சைட்டுக்கான ப்ராஜெக்ட் ஃபைல்ல நிறைய பேர் இணைந்து வேலை செய்யணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேஜ் எடுத்து ஒர்க் பண்றதா வச்சுக்குவோம். கடைசியில் அவங்க எல்லாத்தோட வேலையும் ஒன்னா இணைத்து உங்களோட ப்ரொடக்ஷன்ல இருக்கிற வெப்சைட்டுக்கு அதை டிப்ளாய் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபைல்ல நிறைய பேர் பேரலா வேலை செய்யணும், அது பொதுவான இடத்துல இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல
பயன்படுத்தப்படுற ஒரு டூல் தான் ஜிட் ஹப். ஹப் அப்படின்னா என்ன? நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அதை ஹப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நிறைய பேர் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை வச்சு அதில் வேலை செய்யறதுனால அதை வந்து ஜிட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிட் ஹப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் கிளவுட் பேஸ்ட் வெப் பிளாட்ஃபார்ம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வெப் பேஜ் மாதிரி இருக்கும், வந்து கிளவுட்ல இருக்கும். அதான் கிளவுட் அப்படின்னு என்னன்னா உங்க லோக்கல் மிஷின்ல இல்லாம வேற ஒரு இடத்துல ஒரு சர்வர்ல மெயின்டைன் செய்யப்படும். அப்படி பொதுவான இடத்துல இருக்கிறதுனால யார் வேணாலும் இன்டர்நெட் மூலமா அதுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா அதை வந்து தொடர்பு கொள்ள முடியும். இப்போ உங்க ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாம் உங்க லோக்கல் மிஷின்ல ஜிட்ல வச்சிருப்பீங்களா, அதையே நீங்க அப்படியே எடுத்து அந்த வெப் பேஸ்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வைக்கும் போது அது வந்து ஜிட்ஹப்ல ஒரு ஃபோல்டர் மாதிரி சேவ் செய்யணும். அது வந்து ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிட்ஹப் நீங்க ஓப்பன் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கான ஒரு ரெபாசிட்டரி நீங்க உருவாக்கணும், அதாவது உங்களுக்கான ஒரு ஃபோல்டரை உருவாக்கணும். ஸோ அந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல்ஸை வந்து நீங்க உங்களோட டீம்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து உங்க டீம்மேட்ஸ் வேலை செய்யணும்னா அந்த ரெபாசிட்டரியில் இருக்கிற அந்த ஃபைலை அவங்க லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் செய்யப்பட்ட ஜிட்டுக்கு டவுன்லோட் பண்ணி அதுல வேலை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு லோக்கல் காப்பி எடுத்து வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அதை வந்து குளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்ற ஒரு டெர்மினாலஜி வந்து நோட் பண்ணீங்கன்னா நீங்க ஜிட்ஹப் இல்ல ஜிட் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு டெர்மினாலஜிலையும் அது வந்து பயன்படுத்தப்படும். ஸோ குளோனிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு காப்பியை எடுத்து நம்ம லோக்கல் மிஷின்ல வச்சு அதை நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு காப்பியை தான் குளோனிங் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து அவங்க வந்து லோக்கல் மிஷின்ல எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை பண்றாங்க. சரி, வேலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது மறுபடியும் வந்து அந்த ஜிட்ஹப் ரெபாசிட்டரியில் இருக்கிற மெயின் ஃபைலோட இணைக்கப்படணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஓகே நான் சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணிட்டேன், இதை நீங்க இணைச்சிருங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து புல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த டெர்மினாலஜி, அந்த ப்ராசஸ்க்கான பேர். புல் ரெக்வஸ்ட் அவங்க ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க அதை வந்து சரிபார்க்கலாம். சரி, அவங்க புல் ரெக்வஸ்ட் வந்திருக்காங்களா, அது என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த மாற்றங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்து ஓகே அப்படின்னு ஆயிடுச்சுன்னா புல் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இது வந்து மெயின் ஃபைலோட இணைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பல பேர் பேரலா குளோனிங்கிற முறை மூலியமா அவங்க லோக்கல் மிஷின்ல ஒரு காப்பி எடுத்து வேலை செஞ்சு புல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா மெயின் ஃபைல் கூட இணைக்கலாம். இந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒவ்வொரு காப்பி எடுத்து தனித்தனியா பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொருமே வந்து பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜிட்ஹப்ல பிரான்ச்சஸ் அப்படிங்கிற வேர்டையும் நீங்க கேள்விப்படுவீங்க. எப்படி வந்து மரத்துல வந்து பல கிளைகள் வந்து மேல இருந்து அப்படியே ஒன்னா இணைந்து ஒரு கிளையா கீழே இணைந்து நிலத்துக்கூட போதோ, அதே மாதிரி இந்த கோடும் பாத்தீங்கன்னா பல பிரான்ச்சஸா பிரிக்கப்பட்டு அதுல வேலை செஞ்சு எல்லாத்தையும் கடைசியா இந்த புல் ரெக்வஸ்ட் மூலியமா சரிபார்த்து மெயின் ஃபைல் மெயின் ரெபாசிட்டரியில் இருக்கிற அந்த ஒரு ஃபைல் கூட இணைக்கப்பட்டு அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளாய் செய்யப்படும். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும் ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள்.
ஆல் தி பெஸ்ட். இந்த GitHub அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம கோட் டெவலப் பண்றதுக்கு மட்டும் இல்லாம அது வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. முக்கியமா சொல்லணும்னா நீங்க கோட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து டெஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்க. டெஸ்ட் பண்ணும்போது அதுல வந்து பக் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பக்கை வந்து நீங்க யாருக்காவது அசைன் பண்ணணும்னா அதை வந்து இந்த GitHub மூலியமா நீங்க அசைன் பண்ணலாம். அசைன் செய்யப்பட்ட பக்கை வந்து நீங்க ட்ராக் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரோக்ரஸை ட்ராக் பண்றதுக்கு நீங்க இந்த GitHub பயன்படுத்தலாம். அப்புறம் நீங்க டெவலப்மெண்ட் பண்ணும்போது அதுல வந்து சில ப்ராசஸ்ல அதாவது ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் ஃப்ளோஸ் ப்ராசஸை வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு நீங்க இந்த GitHub பயன்படுத்தலாம். அதாவது நீங்க உங்களோட ப்ரொடக்ஷன்ல இருந்து உங்களோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து ஸ்டேஜிங்க்கு மூவ் பண்றது, ஸ்டேஜிங் இருந்து ப்ரொடக்ஷன் மூவ் பண்றதுன்னு சில ப்ராசஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு நீங்க இந்த GitHub பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல ஃபீச்சர் GitHubல இருக்குது. GitHub அப்படிங்கிறது வந்து உலகெங்கும் பல புரோகிராமர் தங்களோட கோட்ஸை ஷேர் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. எப்படி வந்து இந்த Facebook, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சோஷியல் மீடியா மாதிரி இருக்கோ அந்த மாதிரி புரோகிராமர்ஸோட ஒரு சோஷியல் மீடியா தான் இந்த GitHub அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நிறைய ப்ரோக்ராமிங் கம்யூனிட்டி இருக்கு. நீங்க எந்த ப்ரோக்ராமிங் எடுத்தாலுமே வந்து GitHubல அதுக்குன்னு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அது மூலியமா நீங்க வந்து நிறைய கோட்ஸ், நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க GitHub பயன்படுத்தலைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜிட்கான லிங்கையும் GitHubக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது வந்து உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல டவுன் த லைன் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இந்த வீடியோ மூலமா நீங்க வந்து ஜிட்னா என்ன, GitHubனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த GitHub எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அந்த கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.